தொழில்துறைகளுக்கான வரிகள் கிட்டத்தட்ட பல்வேறு விதங்களில் ஏதோ ஏத்துலீனா ஒரு 5% 10% ஏத்தினா நாங்க கட்ட தயாருங்க. 400% 500% தொடர்ந்து நாங்க உயர்த்தனால யாருகிட்ட போய் சொல்றதுனே தெரியலைங்க. இன்னைக்கு எங்க போய் இதை சொல்றது, யார்கிட்ட போய் சொன்னாங்க, யார்கிட்ட போய் சொன்னாலும் என்னன்னா திருப்பி எங்க கிட்ட ஃபயர் ஆகுது. நாங்க போய் கேட்ட எதிர்கட்சி சேர்ந்தவங்களா நீங்க அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுதுங்க. நாங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போய் குறைக்க சொல்ல முடியும். குறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த 4 ஆண்டு காலமா எங்களுக்கு மிகப்பெரிய நலிவடைஞ்சு வர சூழ்நிலையே பக்கத்து மாநில முதலமைச்சர்கிட்ட நாங்க போய் சொல்ல முடியுங்க. இந்த நிலை இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரிகள்ங்க, மாநகராட்சி வரி. அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்திலே நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா வீட்டு வரி நாங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லைங்க ஒரு கூட குறைவில்லாமல் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வரி செலுத்திட்டு வரோம். மற்றதுலையும் கூட முன்ன பின்ன கட்டணும், இதில் கட்டவே முடியாதுங்க. வரி கரெக்டாக கட்டணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை வரின்னு ஒன்று போடுறாங்க. குப்பை வரி ஏற்கனவே மாநகராட்சிக்கு நாங்கள் வீட்டு வரியோட கட்டிடுறோம். ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்த்தீங்கன்னா குப்பை வரி தனியாக கட்டணுங்க. அது பிரைவேட்லேருந்து குப்பை எடுக்க வர்றாங்க, அவங்களுக்கு தனியாக கட்டணும். 2 வரி கட்டி, ரெட்டை வரி குப்பை வரி கட்டிட்டு இருக்கு. நாங்கள் வேலுமணி அண்ணங்கிட்ட இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் 2 முறை சொல்லியிருக்கோங்க. குப்பை வரி எடுக்கணுங்க. அதே மாதிரி தண்ணி வரிங்க. தண்ணி எங்களுக்கு ஒரு 200 வீடு 300 வீடு அந்த அடுக்குமாடியில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 லைன் தான் 5 லைன் தான் கொடுக்குறாங்க. 1000 பேருக்கு 5 பைப் லைன் கொடுத்தா எப்படி கட்ட முடியாதுங்க. ஆனால் எங்கிட்ட டெபாசிட் 200 வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய்ங்கிற பேரில் டெபாசிட் கட்டி 200 வீட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிறாங்க, கொடுக்கறதில்ல. தண்ணி வராதனால நாங்கள் சரி ஆரோ பிளான்ட்னாலும் வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆரோ பிளான்ட் வச்சா அந்த ஆரோ பிளான்ட் கமர்ஷியல் வரிங்க, கமர்ஷியல் கரண்ட் பில் கட்டணும். கமர்ஷியல் கரண்ட் பில் ₹1 2 இல்லைங்க. 2 தொழிற்சாலை நடத்துறவங்களுக்கு என்னவோ அதை விட ₹1 ஜாஸ்தி. நாங்கள் என்ன தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நாங்கள் தொழிற்சாலை கொடுக்க வரியா கட்ட முடியும்? ஸோ அவ்வளோ நிலைகள் இந்த ஆட்சியில் இருக்கு. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு செஞ்சு தரக்கு எங்களுக்கு நாதிட்டு போயிருக்கனால தான் சரி முதலமைச்சர் நீங்கள் வந்திருக்கீங்க, எதிர்கட்சி தலைவரால் எங்களை கோரிக்கை ஏற்றுக்குவீங்கன்னு சொல்லி தான் தொழில்துறை சார்பாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோங்க. நாங்கள் மனுவாக உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நன்றிங்க.